Real Estate Plus நான் வினோத். இன்னைக்கு நாம MI ல புதுசா லான்ச் பண்ணியிருக்கிற MI TV 4Cங்கிற மாடலை பத்தின அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. இது வரைக்கும் ஆன்லைனில் அப்டேட் பண்ணல. ஸோ ஆஃப்லைனில் மட்டும் தான் இருக்குது. இந்த டிவி உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோரோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ கொரியர் மூலியமாகவும் அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த டிவியில் ஓரளவு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எப்பொழுதும் போல ஒரு கார்ட்ரேஜ் பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டியில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிடிஎஸ் ஹெச்டி எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிவியில் என்னன்னா பழைய 4A மாடலில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு புது மாடலாக இதை 4Cன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் விவிட் பிக்சர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட கான்ட்ராஸ்ட்டு, கலரு, டெப்த்து எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ HDMI ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோர் இன்பில்டாக இதுலேயே இருக்குது. அதனில் பார்த்தீங்கன்னா மிரர் பண்ணுறதுக்காக க்ரோம் காஸ்ட் இருக்குது. ஸோ பேட்ச் வாலும் இதில் இருக்குது. எல்லா டிவி போலையும் இந்த MI டிவியில் பேட்ச் வாலும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டிவி அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த MI TV 4Cங்கிற மாடல். ஸோ 43 இன்ச்சில் வந்து லான்ச் பண்ண டிவி இதுதான். ஸோ இப்போ நம்ம ஒரு வழியாக பிரித்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் போல தான் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் வந்து PVCயில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டிவி பார்த்தீங்க அப்படின்னா பின்பக்கம் கொஞ்சம் லைட்டாக மாடுலேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பிளாஸ்டிக் படியில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் MIயோட லோகோ போட்டிருக்காங்க. ஸோ பழைய டிவியில் இல்லாத மாதிரி கொஞ்சம் புது விதமாக கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃப்ளோவுக்காக வந்து ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன போட்டு கொடுத்துருக்காங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் போர்ட்டு. அதுக்கப்புறம் ஆண்டனா பின் கொடுத்துருக்காங்க. USB பார்த்தீங்க அப்படின்னா 3 USB கொடுத்துருக்காங்க. 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. AV இன்புட் கொடுத்துருக்காங்க. அதனில பார்த்தீங்க அப்படின்னா SBDIF கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நெட்வொர்க் கேபிளுக்கு உண்டான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம டிவியை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பழைய 43 இன்ச் டிவிக்கும் இதுக்கும் நிறையாவே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ MIங்கிற லோகோ கொடுத்துருக்காங்க. எல்லா டிவிலையும் பழைய டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் இண்டிகேட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இண்டிகேட் கொடுத்துருக்குறாங்க. டிவியும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் வந்து இதை வந்து செட்டப்பை முடிச்சிடலாம். ஸோ நம்ம ஒரு வழியாக செட்டப் முடிச்சாச்சு. இதுவும் அதே டிவி போல தான் இருக்குது. ஸோ பேட்ச்வால், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், யூடியூப் இது போல் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ச்வாலில் நிறையவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேட்ச்வாலோட UI. ஸோ வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இதில் வச்சுருப்பாங்க பேட்ச்வாலை பொறுத்தளவுக்கு. ஸோ நிறையா மூவிஸ், நிறையா சீரியல் எல்லாமே இதில் அப்டேட்டில் இருக்கும். ஸோ புதுசாக என்னென்ன வருதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பார்க்குற அளவுக்கு வந்து பேட்ச்வாலில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா அதில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 9 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுலேயும் செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன், டிவி லாக்கு அது போல் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபாண்ட்டை ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. க்ரோம் காஸ்ட்டும் இன்பில்டாகவே இதில் இருக்குது. இதில் MI வால்பேப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே உள்ள டிவியில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. இதில் கொஞ்சம் அப்டேட்ஸ் பண்ணி நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர் எல்லாமே இருக்குது. இதில் யூடியூப் மியூசிக் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிவி மேனேஜர் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா டிவிலையும் என்ன இருக்குமோ அது போல தான் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு அதை விட கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மொபைல்லேருந்து நீங்கள் வந்து க்ரோம் காஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொபைல் மூலியமாக க்ரோம் காஸ்ட் பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் க்ரோம் காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா
மொபைலில் உள்ள ஒய்ஃபையும் டிவியில் உள்ள ஒய்ஃபை நெட்வொர்க் ரெண்டுமே சேம் நெட்வொர்க்காக இருக்கணும். ஸோ சேம் நெட்வொர்க்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வயர்லெஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டார்க் மோடில் வச்சுக்கிறேன். ஸோ வந்து மொபைல்லேருந்து நீங்கள் வந்து க்ரோம் காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து மொபைலில் உள்ள ஸ்க்ரீனை வந்து நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்க முடியும். இது போல் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் உள்ள நெட்வொர்க்கும் டிவியில் உள்ள நெட்வொர்க்கும் சேம் நெட்வொர்க்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொபைல்லேருந்து வயர்லெஸ் மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் உள்ளதை அப்படியே டிவியில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ டிவி எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா 1GB RAM 8GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ 20 வாட்ஸில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணி அதில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்து பிராண்ட்லயுமே இந்த மொபைல்லையுமே இந்த மாதிரி ஒரு கேமரா எப்படி கொடுத்தது கிடையாது. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ரெண்டாவது பார்க்கும்போது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் S Pen சப்போர்ட் உள்ள ஃபோல்ட் மொபைல் இது மட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபுல் ஹெச்டி வந்து பக்கவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ விபிடி பிக்சர் இன்ஜின் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலரு கான்ட்ராஸ்ட்டு சேச்சுரேஷன் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது, போகிற அளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டால்பி விஷன் இருக்கிறதுனால சவுண்ட் எஃபெக்ட்டும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 27,000 வருது. ஸோ இந்த மாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்டு நம்ம கடையை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.